கியூட் அழகு வெங்காயம் நினைச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாத. பெரிய இவளா நீ? அப்படி பேசாதீங்க. ஏதாவது பண்ணி வாழ்க்கையில முன்னேறலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விட வைக்கிறாங்க இந்த ஹாட் ஸ்டார் டீம். நேத்தியே வீடியோ போடல அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. அதுக்கு நாங்க நேத்தே எங்களோட கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணிருந்தோம். என்ன ரீசன் அப்படின்றத யாராவது பார்க்கல அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்க சேனல்ல என்னைக்காவது வீடியோ வரல டிலே ஆகுது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்றத கண்டிப்பா எங்களோட கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணுவோம். சோ அதனால வீடியோ வராத அன்னைக்கு நீங்களும் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி செக் பண்ண அவசியம் இல்ல. இப்போ எந்த அப்டேட்டா இருந்தாலும் காலையில ஒரு 4 மணிக்குள்ள இல்ல 5 மணிக்குள்ள கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுவோம். வீடியோ வருது அப்படின்னா மேக்ஸிமம் 6 மணி இல்லனா 6:30 மணி அதுக்குள்ள போஸ்ட் பண்ணிடுவோம். சோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே விக்ரம் பயங்கரமா ஒரு பிளான் போடுறாரு. இந்த பாரு இருக்காங்கல்ல, நேத்து சாரியை திருடினதுக்கே இவ்வளவு கோவப்படுறாங்களே, அவங்க பண்ற வேலைக்கான கிரெடிட்டை திருட்டா எப்படி கோவப்படுவாங்க? நேத்து நைட்டு கிச்சன்ல எல்லா வேலையும் பார்த்தது பாரு தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? காலையில எந்திரிச்சு எல்லாத்துக்கும் காரணம் விக்ரம் தான், விக்ரம் சொன்னதால தான் பாரு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுங்க. பாருக்கு சுருன்னு கோவம் வரும். ஆனா சார் அதை நீங்க சொல்லாதீங்க, மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்ல சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ரோல்னா, எல்லாரும் பாருவை டீஸ் பண்ணும்போது அந்த நேரத்துல நீங்க உள்ள பூந்து ஹீரோ மாதிரி எதுக்கு எல்லாரும் பாருவை டீஸ் பண்றீங்க அப்படின்னு பாருக்கு சப்போர்ட்டா பேசுங்க. இதான் என்னோட பிளான், என் பிளான் படி செய்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அமித்து அதுக்கு மண்டை ஆட்ட. இப்போ விக்ரம் சொன்ன மாதிரியே எல்லாரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த நாடகத்தை புள்ளியார் சுழி போட்டு ஆரம்பிச்சு வைக்கிறது பிரஜன் விக்ரம் கூட்டு. நைட்டு நான் படுக்க போயிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் பாரு தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணதா சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு விக்ரம் வேலை செஞ்சது பாருதான், ஆனா வேலை வாங்கினது யாரு? நான் தான், நான் சொன்னதால தான் பாரு செஞ்சாங்க. சைடுல கனி ஆமாமா நான் கூட பார்த்தேன், பண்ணது பாருதான், ஆனா சூப்பர்வைஸ் பண்ணி வேலை வாங்கினது நம்ம விக்ரம். இந்த மாதிரி சொன்னா பாரு பயங்கரமா கோவப்படுவாங்க, அதை வச்சு நம்ம கேம் பிளே பண்ணலாம் அப்படின்றதான் விக்ரமோட பிளான். ஆனா பாரு யாரு? கில்லாடியாச்சு. டேய் விக்ரமே, வாங்கிட்டே கேம் பிளே பண்ற, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி, குழந்தைங்களா உங்களுக்கு பால் வேணுமா காஃபி வேணுமா சொல்லுங்க அப்படின்னு செல்லம்மா கேட்க அதுக்கு சாண்ட்ரா திவ்யா நாங்க வாங்கிட்ட சொல்ல மாட்டோம், விக்ரம் கிட்ட சொல்லுவோம், விக்ரம் கிட்ட சொன்னாதான் வேலை நடக்கும், நீ வேஸ்ட் டம்மி உசு பேத்துறாங்களாமா. ஆனா பாரு இவங்க டிராமாவை சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. இதானே இதுக்கான நைட்டுக்குள்ள யோசிச்சு பிளான் போட்டீங்க? பச்சையா தெரியுதுடா நீங்க பண்றது. என்னால நான் கொஞ்சம் ஸ்கூல் டைம் பிஸியா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல. அதான் விக்ரம் போட்ட பாலே பாரு ஸ்டேடியம் வெள்ள தூக்கி அடிச்சிட்டாங்களே, இருந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாம அதை அப்படியே கண்டினியூ பண்றாரு விக்ரம். பாரு இங்க பாரு, 2 பால் 3 காபி, அதுல 2வது பால் எனக்கு, சைடுல கம்ருதினி வேற, எப்படிப்பா இப்படி கண்ட்ரோல் பண்ற அவள? பயங்கரமா கோவப்படுவாளே. இப்ப சாண்ட்ரா சைடுல எனக்கு பூரி மசாலாலாம் வேணும், அத சொல்றாங்கல்ல, பூரி மசாலா போட்டு கூட, அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு சாண்ட்ரா அது நைட் ஆனா பம்பிடுறாங்க, காலானா கெத்து காமிக்கணும்ல, அதனால தெனாவட்டா பேசுறாங்களாம். இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து பாரு வெறுப்பேத்த நம்ம அமித் கதையின் நாயகன் இப்பதான் உள்ள வராரு. ஏய் இன்னும் எல்லாரும் பாருவை கார்னர் பண்றீங்க. இப்போ நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ விட்லர் சொல்லிதான் வசந்தி அம்மா வேலை செய்யற மாதிரி பேசுறீங்க. அதுக்கு பாரு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க. இவன் வேற அந்த விக்ரம் பண்றதே என்னால தாங்க முடியல, இவன் வேற சைடுல ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு போங்கடாக்கிட்டு காலையிலே கடுப்பேத்திட்டு இருக்காங்க. இப்ப சைடுல விக்ரம் மறுபடியும் நீங்க ஒரு கரஸ்பாண்டன்ட், நீங்க சொல்லியே வசந்தி வேலை செய்யல, ஆனா நான் சொன்னா வசந்தி கேட்பாங்க, அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இது நீண்டுகிட்டே போவ பாரு. கடைசியா என்ன இப்ப விக்ரம் தம்பி தானே, வா நம்ம தம்பி செல்ல தம்பி, நீ சொன்ன செய்ய மாட்டேன அப்படின்னு நக்கலா கலாச்சி விட்டு விக்ரம் மூஞ்சிலே கரிய பூசி விட்டாங்க. இப்ப அடுத்து விக்ரம் கனியை உட்கார வச்சு அவர் எழுதின பாட்டை அவரே பாடி காமிக்க, அப்ப வியானா கியூட்டா பண்ற அப்படின்ற பேர்ல அரபாட்ல தண்ணி எடுத்து விக்ரம் முதுகுலே ஊத்த, இப்போ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக விக்ரம் பதிலுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணி எடுத்துன்னு வந்து பெட்ல வச்சு வியானாவோட மூஞ்சிலே ஊத்திட்டாரு. இப்போ வியானாவுக்கு சப்போர்ட்டா எஃப்ஜே வந்துடுறார். அவர் வந்து ஏங்க அவங்க முதுல ஊத்துறாங்க அப்படின்னா பதிலுக்கு நீங்க மூஞ்சில ஊத்துவீங்களா? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதாவது வியானா முதுல தண்ணி ஊத்துறது தப்பு இல்லையா, ஆனா வியானா மூஞ்சில தண்ணி ஊத்துறது எஃப்ஜேவுக்கு பொத்துக்குன்னு வந்துருச்சு. இப்ப வியானாவோட பரம எதிரி பிரஜன் அவரு நேரம் அந்த பிரச்சனைக்குள்ள வந்து எல்லாத்தையும் பட்டு சிரிக்கிறேன், வெக்கமா இல்ல உனக்கு, என்ன விளக்கம் கொடுத்தாலும் நீ பண்ணது தப்பு, தேச துரோகம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது சைடுல அரோராவும் சுபிக்ஷாவும் சார் இவ தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கா, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இவளை இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே விடாதீங்க, இதுதான் இவளுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். அது மட்டும் இல்ல, வியானா கிளாஸுக்குள்ள வந்தா அரோராவாகிய நானும் சுபிக்ஷா ஆகிய இவளும் 2 பேரும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்ல, எந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண விடாம லிவிங் ரூம்ல உட்கார வைங்க. இப்ப வியானா தரப்பு லாயர் எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா, இதோ பாருங்க ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனைனா ஸ்கூல்ல இருக்கிற மிஸ் தான் பாத்துக்கணும், அதை விட்டு நீங்க ஹாஸ்டல்ல போட்டீங்கன்னா யார் பாத்துக்கிறது, அதனால வியானாவை கிளாஸ் ரூமுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வாதாட. அது மட்டும் இல்ல, அரோரா பிரச்சனை தனியா கூட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதோ பாருங்க சார், அவ கிளாஸுக்குள்ள வந்தானா நானும் சுபிக்ஷா விக்ரம் நாங்க 3 பேரும் கிளாஸுக்குள்ள வரவே
மாட்டோம். அவ கிளாஸ் ரூமுக்குள்ள வந்தா தானே அவ பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. அவளை கிளாஸ் ரூமுக்குள்ளே வரவிடாம பண்ணிட்டா அப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவா? இப்ப சாண்ட்ரா கரெக்டா ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டாங்க. அது என்னன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கணும், 2 பேரும் ஜெயில்ல ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த எஃப்ஜேவும் வியானாவும் வேணும்னே ஒஸ்டா பண்றாங்க. அதுக்கு அரோரா, இது இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? இதை நான் நேத்தே கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க 2 பேரும் ஜெயில்ல ஒன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீச்சர்ஸ் மேல பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப வார்டன்ல 2 பேரு, ஒன்னு பாரு ஒன்னு எஃப்ஜே. ஆனா டக்குன்னு கேட்கும் போது நம்மளுக்கு யார் பேர் வரும்னா எஃப்ஜேயோட பேர் தான். இதெல்லாம் எஃப்ஜே திட்டம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒஸ்டா பண்றது 2 பேர் தான். ஒன்னு வார்டன்ல எஃப்ஜே, இன்னொன்னு ஸ்டூடெண்ட்ல வியானா. அப்ப டக்குன்னு நம்மளுக்கு யார் பேர் தோணும்? எஃப்ஜே அண்ட் வியானா. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒஸ்டா எஃப்ஜே அண்ட் வியானாவை சொல்லணும். அதுக்காக தான் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா அந்த சின்ன ஜிருசுங்க வெளியே பண்ண அட்டுழியம் எல்லாம் பத்தாம ஜெயிலுக்குள்ள போய் நைட் ஃபுல்லா அட்டுழியம் பண்ணலாம்னு பிளான் போட்டு வச்சிருந்துச்சு. அதை இப்படி கலக்கிறீங்களே, ஒரு லவ் பேர்ட்ஸ் அத்துறீங்களே, இதெல்லாம் நியாயமா? அவங்க 2 பேரும் ஒன்னா ஜெயிலுக்குள்ள போட்டாதான் பாஸ்க்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அதை வச்சு ஏதாவது டிஆர்பி நோத்தலாம்னு பார்த்தா பிக் பாஸ் கனவுல இப்படி பண்ணலி போறீங்களே, நியாயமா? இப்ப அப்படியே கட் பண்ணா கார்டன் ஏரியாவுல விக்ரமும் சுபிக்ஷாவும் அடுத்தது எப்படி எந்த வழியில என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது இந்த டிஸ்கஷன் நடுவுல நந்தி மாதிரி வியானா வந்து நிக்க விக்ரம் டென்ஷன் ஆயிட்டாரு. வியானா, நீ பண்றது எனக்கு பிடிக்கவே இல்ல. நான் சீரியஸா சொல்றேன், எனக்கு சீரியஸா பிடிக்கல. இந்த மாதிரி எகிரி குச்சி போறது, பேசும்போது நடுவுல வந்து நிக்கிறது, சும்மா சும்மா பக்கத்துல வந்து வெறுப்பேத்துறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதோட நிறுத்திக்க. தயவு செஞ்சு கியூட், அழகு, வெங்காயம் அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. எனக்கு பிடிக்கலன்னு தானே நான் நவுந்து வரேன். நீ என்ன பெரிய இவளா? நீ கியூட், அழகு, வெங்காயம் நினைச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாத. எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் நகுந்து வரேன். பெரிய இவளா நீ? அப்படி பேசாதீங்க. வேற எப்படி பேசணும்னா? இவ்வளவு திட்டு வாங்கியும் வியானா சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்க. அப்ப சைட்ல எஃப்ஜே, தங்கம் இந்த மாதிரிலாம் பேசாத, நீ என்ன பெரிய இவளா, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அது தப்பு. எது எப்படியோ, ஆனா இந்த விஷயத்துல என்னோட சப்போர்ட் எஃப்ஜேவுக்கு. இந்த விக்ரம் வர வர நான் ரொம்ப நல்லவன், நான் பண்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், நான் எந்த தப்பும் பண்ணவே மாட்டேன், பிக் பாஸ் உடைய செல்ல பிள்ளை, எல்லா ரூல்ஸையும் மதிக்கக்கூடிய நான் ஒரு அம்பி, அந்த மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றாரோ அப்படின்னு தோணுது. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு என்ன பெரிய உலக அழகின்னு நினைப்பா, நீ என்ன பெரிய இவளா நீ அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். நீ பண்றது எனக்கு பிடிக்கல, எரிச்சலா இருக்கு, செம கடுப்பா இருக்கு, இதெல்லாம் சொல்லலாம். நீ என்ன பெரிய இவளா அப்படின்னா நாங்களும் தான் கேட்போம், நீ என்ன பெரிய இவனா? நான் நல்லவனா இருக்கலாம், ஆனா இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான் எல்லாத்தையும் சரியா பண்ணுவேன், மத்தவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களை ப்ரொஜெக்ட் பண்றது, பிக் பாஸ் ரூல்ஸை நான் மட்டும்தான் மதிச்சு நடக்கிறேன் அப்படின்னு தன்னை தானே காமிச்சுக்கிறது ஆரம்பத்துல நல்லா இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கடுப்பாதான் ஆகுது. விக்ரம் இதோட நிறுத்தல, அப்படியே வந்து போறா அப்படி குதிச்சு அது இங்க அடிச்சிட்டு போறா. தப்புதான் எனக்கு தெரியும். லூஸ் மாதிரி பண்ணிருக்க. ஆனா விக்லர் வந்துட்டு இப்போ வியானா விக்ரம் பார்த்து உண்மையாவா திட்டுறீங்க, நீங்க கேம்ல விளையாடுறீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. இங்க நான் ஒன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு புதுசா ஒரு விஷயத்தை உண்டாக்கி பயங்கரமா மக்களை மகிழ்விக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது நீ வந்து கெடுக்கிறது நல்லா இல்ல. நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல, என் மண்டையை உடைச்சு நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இப்ப வியானா சைடுல விக்ரம், நீ கேம் பத்தி பேச தேவையில்லாம பேசாத. அதுக்கு விக்ரம், இத பாருமா, இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப நேர்மையா நான் ஒன்னு பண்றேன், உன்ன மாதிரி எதை பத்தி கண்டுக்காம இஷ்டத்துக்கு பண்ணலாம், நான் என்ன வேணா பண்ணலாம், ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன், எனக்குன்னு சில பிரின்சிபல் இருக்கு, எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு, அதன்படிதான் நான் பண்ணுவேன். நான் ஏதோ சைடுல ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ எதுக்கு அதை கெடுத்து அதுல வந்து அட்டென்ஷன் தேடுற? நானே குட்டியா பண்ணிட்டு இருக்கேன், அங்க வந்து ஸ்கோர் பண்ணி என்ன பண்ண போறேன்? உன் தொல்லை தாங்க முடியாம தான் நான் உன்னை அவாய்ட் பண்றேன். உன்னை அவாய்ட் பண்ணாலும் நீ கிட்ட கிட்ட வந்து மூஞ்ச காட்டுற. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? உன் முன்னாடி கை கட்டி நிக்க சொல்றியா? அவ்வளவுதான். வியானா பேய் அரைஞ்ச மாதிரி அப்படியே நிக்க. இதுலயும் வந்து அப்படி என்ன உனக்கு அட்டென்ஷன்றா? அவாய்ட் கூட பண்ண கூடாது. அவன வந்து நிக்கவா கையை கட்டி உன்கிட்ட? இப்ப அடுத்தது நம்ம ஸ்கூல் டாஸ்க்ல ஒரு டூர் மாதிரி கூட்டு போறாங்க. பிக் பாஸ் சீசன் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் அந்த இடத்துல இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ்ல இருந்து முக்கியமான சில சம்பவங்களின் புகைப்படம் எல்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையும் மாணவர்களுக்கு ஆசிரியர் விளக்குவார். இப்ப இவங்க எல்லாருமே டூர் கிளம்ப இப்ப இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நம்ம வார்டன் பாரு தன்னுடைய கண்ணாடியை பெட்ரூம்ல வச்சிட்டாங்க போல. இப்ப அதை பார்த்த வினோத், வார்டனம்மா உங்க கண்ணாடி கீழே விழுந்திருக்கும், ஐயோ தம்பி தெரியாம வச்சிட்டப்பா, அதை பத்திரமா எடுத்துன்னு வரையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு வினோத், நீங்க கண்ணாடி போடல, அதனால தான் நீங்க உப்புமா செய்யற அப்படின்னு தப்பா வேற என்னமோ செஞ்சு வச்சிருக்கீங்க, கண்ணாடி போடாம ஏதேதோ செஞ்சு என் வயிறு ஃபுல்லா நாசமா போச்சு. இதை கேட்ட பாரு, உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்க நான் கனவா கண்டேன். அடே பிக் பாஸ், முடிச்சு தொலைக்கப்பா இந்த டாஸ்க, இவங்க பண்ற அட்டகாசம் என்னால தாங்க முடியல. அது மட்டும் இல்ல, பாரு மேல பார்த்து, கடவுளே இந்த ஒரு நாள் மட்டும் என்னுடைய கோவத்தை அடக்கி, என் நாவை அடக்கி, என் வார்த்தையை அடக்கி, முக்கியமா அழுகை வராமல் இருக்க என்னை காத்து அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து வேண்ட. இப்ப நம்ம
நம்ம பாரு செஞ்ச பீட்ரூட் சாதத்தை எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்க அப்ப விக்ரம் மட்டும் என்னால இந்த சோறை சாப்பிடவே முடியல, நானும் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றேன், ஆனா தொண்டை விட்டு கீழே இறங்கவே மாட்டுது. அதுக்கு விக்ரம் பிரசன்ட் கிட்ட, சார் எனக்கு சோறு உள்ள இறங்க மாட்டுது, தயவு செஞ்சு ஒரே ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப விக்ரம் ஆம்லெட் கேட்டதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே எனக்கு ஒரு முட்டை, எனக்கு ஒரு ஆஃப் பாயில், எனக்கு ஒரு கலக்கி அப்படின்னு மாத்தி மாத்தி ஆர்டர் போட, ஓ எல்லாருக்கும் வேணுமா? அதுக்கு பாருங்க எனக்கும் பசிக்குது, நானும் காலையில இருந்து சாப்பிடல, நான் சாப்பிட்டுட்டு வந்து அப்புறமா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல விக்ரம் கோச்சிக்கணும், ஏங்க சாப்பிட முடியலன்னு ஒரே ஆம்லெட் கேட்கிறேன், அதை போட்டு தர மாட்டீங்களா, எனக்கு இந்த சாப்பாடே வேணாம் அப்படின்னு கொட்டுறதுக்கு போவ, அப்ப எல்லாரும் சேர்ந்து கத்த, இப்ப என்ன உங்களுக்கு இந்த சாப்பாடை சாப்பிடணும் அவ்வளவுதானே, நான் கொட்டல, எனக்கு ஆம்லெட்டும் தேவையில்ல அவிச்சு முட்டையும் தேவையில்ல, இந்த வெறும் சோறே நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி மொச்சக்கு சாப்பிட்டு போயிட்டாரு. இப்ப எல்லாரும் டூர் கிளம்ப வியானாவோட ஐடி கார்டு தொலைஞ்சு போச்சு. அதுக்கு கனி, உங்ககிட்ட ஐடி கார்டும் இல்ல டையும் இல்ல, அதனால உன்ன டூருக்கு கூட்டு போக முடியாது, நீ டூருக்கு வரணும் அப்படின்னா தொலைஞ்சு போன ஐடி கார்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட, எவ்வளவு தேடியும் வியானாவோட ஐடி கார்டு கிடைக்கவே இல்லை. அதனால வியானாவை மட்டும் தனியா விட்டு எல்லாரும் டூர் போறாங்க. வியானா பாவமா ஒரு மூலையில உட்காந்து இவங்க டூர் போறதை வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப இவங்க டூர் போனாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள நிறைய போட்டோ துணி போட்டு மூடி இருக்கு. இப்ப நம்ம தமிழ் மிஸ் ஒரு துணியா எடுத்து அதுல இருக்கிற போட்டோவை பார்த்து அதுக்கு விளக்கம் தரணும். இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த போட்டோ இதுதான். இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் 2023 பேட்ச். இவருடைய Dress கலர்லயே இவருக்கு ஹேர் கலர் வேணும் அப்படின்றதால அதே கலரை பிக் பாஸ் கொடுத்து விட அந்த மஞ்சள் கலர் எடுத்து மண்டை ஃபுல்லா பூசிக்கினாங்க. இப்ப அடுத்த போட்டோ நம்ம ஜாக்லினோடது. போன சீசன்ல ஓடி வந்து தன்னுடைய கோப்பையை தவற விட்ட ஜாக்லின். இவங்க வந்து ஒரு சூப்பரான ஸ்டூடெண்ட், நான் ரொம்ப நல்லா படிக்கிறேன் அப்படின்ற திமிர்ல இவங்க ஒரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண, அந்த எக்ஸாம்ல யாரும் எதிர்பார்க்காத விதமா இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. இவங்க ஸ்கூலை விட்டு போக போறமே அப்படின்ற மன வருத்தத்துல அவங்களோட சர்டிபிகேட் இருக்குல்ல அதை கட்டி பிடிச்சி கதறி அழுத காட்சி தான் இது. அடுத்த போட்டோ தான் பயங்கரமான போட்டோ. சீசன் 1ல ரெட் கார்பெட் விரிங்க, நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஜூலி ஏறி ரெட் கார்பெட் மேல நிக்க, அப்ப ஓவியா புடிச்சு இழுக்க ஜூலி பொத்துன்னு விழ, அந்த சம்பவம் இன்னும் யாரு கண்ணுக்குள்ள இருக்கோ என் கண்ணுக்குள்ள கண்ணாடி மாதிரி அப்படியே இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 1ல நான் அதிகமா சந்தோஷப்பட்ட நாள் அந்த நாள் தான். இப்ப கனி இந்த போட்டோ காட்டி, இது 2019 பேட்ச், ஸ்கூல் தொடங்கின உடனே ஒரு பரபரப்பு வந்துச்சு, அதுக்கு முக்கிய காரணமே இந்த சம்பவம் தான். கீழே விழுந்து கிடக்குறாங்களே இவங்க பேரு ஜூலி, அதோ நிக்கிறாங்கல்ல அவங்க பேரு ஓவியா. இந்த ஜூலி என்ன பண்ணுவாங்கன்னா ஓவியா கிட்ட எப்பவுமே நம்புற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி வேற ஒரு பிளே பண்ணுவாங்க. அதை கண்டுபிடிச்ச ஓவியா ஒரு நாள் பறக்கன்னு பிடிச்சி கார்பெட்டை இழுத்து விட இவங்க கீழே விட நாம என்ன நினைப்போம், ஐயோ கீழே விழுந்தாங்களே அப்படிதானே நினைப்போம். ஆனா அந்த சம்பவத்தை பார்க்கும்போது தமிழ்நாடு மொத்தமும் கைத்தட்டி சந்தோஷப்பட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுச்சு. அந்த சம்பவம் தான் இது. அடுத்தது துணி எடுத்தா உள்ள ஒரு குப்பை தொட்டி. இந்த குப்பை தொட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும்? அதான் நம்ம தாடி பாலாஜி. ஐஸ்வர்யா குப்பையோட கொண்டு வந்து இவங்க மண்டலே கொட்ட நம்ம தாடி பாலாஜி அமைதியோ அமைதி அப்படின்னு உட்கார்ந்து இருக்க அந்த சம்பவம் தான் அது. அடுத்தது நம்ம பிக் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் எல்லாரும் லிவிங் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, நம்ம வினோத் அந்த நேரம் பார்த்து ஸ்விம்மிங் பூல்ல நீராட அப்படியே எந்திரிச்சு ஈரத்தோட ஓடினாரா. அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இவர் இந்த மாதிரி வேகமா ஓடும்போது Dress மாத்துறதுக்காக பாத்ரூம் போக இவர் கால் தான் ஈரமா இருந்துச்சு, அதை வழிக்கு விட்டு பொத்துன்னு கீழே விட்டார். பிள்ளைக்கு பாவம் தலையிலேயே கொஞ்சம் பயங்கரமா நடி. பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ரூம்ல உட்கார வச்சு நடந்த டாஸ்க்ல ஸ்கூல் பெஸ்டா ஹாஸ்டல் பெஸ்டா அப்படின்னு கேட்க, நம்ம மாணவர்கள் அனைவருமே ஸ்கூல் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல அதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. அப்ப நம்ம அரோரா எந்திரிச்சு, டீச்சரா நீங்க போட்ட எஃபர்ட் பயங்கரமான எஃபர்ட், நீங்க போட்ட எஃபர்ட்டை பார்த்து தான் நான் கூட எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தோணுச்சு. அடுத்து நம்ம கம்ருதீன் வந்து, என் வாழ்க்கையில பார்த்ததுலயே இதுதான் பெஸ்ட் ஸ்கூல். ஒரு ஸ்கூல்ல ஒரு பையனும் பொண்ணு பேசினா என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஸ்கூல்ல பொண்ணு பையனும் பேசும்போது நீங்க 2 பேரும் வெளியே போய் தனியா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் நான் பார்த்ததே இல்லை, அதனால நான் பார்த்ததுலயே பெஸ்ட் இந்த ஸ்கூல் தான். அப்புறம் வார்டன் சைடு பாத்தீங்கன்னா குழந்தைகளா அப்படின்னு சொன்னது மட்டும் தான் நல்லா இருந்தது. ஆனா பசிக்குதுன்னு கேட்கும் போது ஒருவேளை சோறு போடல. இதுல முக்கியமா ரம்யா ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் 8 வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கேன், ஆனா என்னோட பேரு ரம்யான்னு எனக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. ஆனா நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னோட தமிழ் டீச்சர் என்னோட பேரு ரம்யான்றத எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்னாலே நம்ப முடியல, எனக்கு 5 திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது வியானா, எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்கூல் தான், ஏன்னா அந்த பிரின்சிபல் சார் இதே விஷயம் உண்மையாவே என்னோட ஸ்கூல்ல நடந்தது. அடுத்தது தர்மலிங்கம் சார், நான் எவ்வளவுதான் அவரை போட்டு வர்த்தி வாட்டி எட்டாலும் அவர் என்ன ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சைட்ல பாருக்கு கண்ணு சொருவுது. இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சூஸ் பண்ணது ஸ்கூல் தான் அப்படின்றது. அதனால அந்த 3 ஸ்டாஃபுக்கும் எல்லாரும் சேர்ந்து 3 ஸ்டார் கொடுத்தாங்க. இப்ப ஸ்டார் கொடுத்து முடிச்ச உடனே இப்ப இந்த குரூப் போட்டோ எடுத்து முடிச்ச உடனே இந்த ஸ்கூல் டாஸ்க் இதோடு முடிந்தது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு.
ஜெயில் கேமராவா 3 2 1 இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இப்போதான் சம்பவமே. இப்ப பிக் பாஸ் எல்லாரையும் கூட்டு லிவிங் ரூம்ல உட்கார வச்சு நீங்க எல்லாரும் ஆவலோட ப்ரிப்பேர் பண்ணி எதிர்பார்த்து காத்திருக்கும் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் டாஸ்க எல்லாருமே சூப்பரா பண்ணீங்க, அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதுலயும் முக்கியமா ஸ்பெஷல் மென்ஷன் பாய்ஸ், அழகா கெட்டப்லாம் போட்டு சமத்தா ரெடி ஆகி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து ஸ்டூடெண்ட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மரா யாரை சூஸ் பண்ணாங்கன்னா ரம்யா. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, அவங்களே சொன்னாங்க எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது அப்படின்னு. ஆனா இந்த ஸ்கூல் மூலமா அவங்க அழகா அவங்களுடைய பேரை எழுத படிக்க கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எங்க எல்லாரையோட திருக்குறள் அவ்வளவு அழகா சொன்னாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் ரம்யா. அப்புறம் ஸ்டாஃப்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் பிரஜன். ஏன்னா அவர் போன வாரம் பயங்கரமா கோவப்பட்டாரு. இந்த வாரம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப அமைதியா சமத்தா ஸ்வீட்டா இருந்ததால பிரஜன். இதுல முக்கியமா அரோரா பெஸ்ட் பெர்ஃபார்மரா பாரு சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, பாருனாலே பயங்கரமா கத்துவாங்க, டென்ஷன் ஆவாங்க, எல்லாத்துக்கும் எடுத்து பேசுவாங்க. ஆனா இந்த வாரம் நாங்க எல்லாருமே சேர்ந்து அவங்கள வச்சு செஞ்சோம். பதிலுக்கு அவங்க கோவப்படாம எல்லார்கிட்டயும் சொல்லுங்க தங்கம், அப்படிங்களா, சொல்லுங்க செல்லுங்களா அப்படின்னு ரொம்ப அமைதியா இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே சந்தோஷமா இருந்தது, பாக்குற ஆடியன்ஸுக்கு இருக்காதா. அதனால என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் பாரு. அப்புறம் இன்னொன்னு, சாண்ட்ராவும் பெஸ்ட் பெர்ஃபார்மரா பிரஜனை தான் சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, அவன் லாஸ்ட் வீக் பயங்கரமா கோவப்பட்டு பயங்கரமா டென்ஷன் ஆனா. அந்த வாரம் அமைதியா இருந்தது மட்டும் இல்லாம மாரல் சயின்ஸ் டீச்சராவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்புறம் பிரின்சிபலா போட்டதுக்கு அப்புறம் அந்த ரோலையும் சூப்பரா பண்ணாரு. அதனால என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் என்னோட செல்ல பிள்ளை பிரஜன். இப்போ எல்லாரும் சேர்ந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் பண்ணது ரம்யா அண்ட் பிரஜன். சோ அதனால அடுத்த வாரம் நடக்கும் வீட்டுத்தர போட்டியில் பங்கேற்கும் 2 நபர்கள் ரம்யா அண்ட் பிரஜன். இப்போ ஒஸ்ட் பெர்ஃபார்மரா எல்லாரும் சேர்ந்து சூஸ் பண்ணது எஃப்ஜே. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, இந்த வாரம் எஃப்ஜே பெருசா இன்ட்ரெஸ்டே காமிக்கல. இந்த டாஸ்க்ல கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாம எல்லாத்தையும் வேணும்னே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த வாரம் அவன் வீட்டு தலையா இருந்தாலும் அவனுடைய பிரசன்ஸ் இந்த வீட்டுல எங்கேயுமே இல்ல. அதனால ஒஸ்ட் ஆஃப் ஒஸ்ட் எஃப்ஜே. இப்பதான் இந்த எபிசோட ஹைலைட். சோ இப்ப வீட்ல இருக்கிறவங்க கணக்குப்படி இந்த வாரம் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி எரிச்சல் ஊட்டுறது நம்ம வியானா. அப்போ வியானா என்ன நினைச்சாங்க, எப்படியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளதான் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா சொல்லுவாங்க, அதனால நாமளும் எஃப்ஜேவும் ஜெயிலுக்குள்ள போய் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணதுல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வியானா அண்ட் எஃப்ஜேவோட பிளான்ல மண்ணள்ளி போட்டாங்க. ஏன்னா எல்லாரோட கணிப்புப்படி இந்த வாரம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வியானா தான். ஆனா வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் முடிவு பண்ணி உங்க 2 பேரும் ஒன்னா போட்டு ஜாலியா இருப்பீங்க, எப்படி பிரிச்சு விடுறப்பார் அப்படின்னு சொல்லி ஒஸ்ட் பெர்ஃபார்மரா வியானாவை குத்தாம எல்லாரும் சேர்ந்து செவனேன்னு இருந்த வினோத்தை குத்த, வினோத்துக்கு ஒரே ஷாக்கு. டேய் என்னேண்டா குத்துறீங்க? இப்ப எல்லாருமே வினோத்தை குத்த எஃப்ஜே வந்து நின்னு எனக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வியானா தான் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் கலாய்க்க டக்குன்னு பேரை மாத்தி வினோத்துட்டாரு. பின்ன இவரும் வியானான்னு சொன்னா இவங்க போட்ட பிளான் நம்பளமாயிடாது. வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வீக்லன்னு பார்த்தோம்னா வியானா. அவங்க நல்லா எடுத்திருந்தாங்க கேரக்டர், அதனால அவங்களை என்னால சொல்ல முடியாதுன்றதுனால நம்ம வினோத்தை தான் நானும் சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது பெரிய தப்பு. இந்த 2 காதல் ஜோடியும் இந்த ஒரு வாரம் ஃபுல்லா பிளான் போட்டுச்சீங்க, அதுல போய் மண்ணள்ளி போட்டீங்களே. இப்போ இதான் ட்விஸ்ட்னா, பிக் பாஸ் இன்னொரு ட்விஸ்ட் வச்சாரு. அது என்னன்னா, ஜெயிலுக்குள்ள போற இவங்க 2 பேருக்கும் ஒரு புது பனிஷ்மெண்ட். அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா, 2 பவுல் இருக்கு. ஒரு பவுல்ல சிவப்பு கலர் பாசிமணி, இன்னொரு பவுல்ல பச்சை கலர் பாசிமணி. இப்ப ஜெயில இருக்கிற 2 பேரும் 50 பாசிமணியை சேர்த்து ஒரு மாலையா கோக்கணும். ஒரு மாலையா இருந்தா பரவாயில்லையே, 200 மாலை கோக்கணும். அதன்படி இவங்க 2 பேரும் ஜெயிலுக்குள்ள 1000 பாசிமணியை கோக்கணும். இதை கேட்ட எல்லாருக்கும் செம சிரிப்பு. இப்ப ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வினோத் கேமரா முன்னாடி வந்து நின்னு, பிக் பாஸ் இதோட நான் 2வது தடவை ஜெயிலுக்கு போறேன், ஏதோ ஃபர்ஸ்ட் வாட்டி போனேன், அதுக்கு ஏதோ காரணம் இருந்துச்சு, ஓகே. ஆனா இந்த வாட்டி போறது நான் பண்ண தப்புனால இல்ல, நான் பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா பண்ணேன். ஆனா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சதி பண்ணி என்ன வேகமே ஜெயில போட்டாங்க. இப்ப பிக் பாஸ் 2 பேருக்கு ஜெயில் ட்ரெஸ் கொடுத்து பாசிமணியும் கையில கொடுத்து உள்ள போய் கோருங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் உள்ள தூக்கி போட்டாரு. இப்போ அடுத்து ஒரு ப்ரமோஷன். அது என்னன்னா, இந்த ஐபேக் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அத இந்த வீட்ல இருக்க நபர்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு சில காரணங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல, ஃபர்ஸ்ட் அரோர் ஐஸ்கிரீம் எடுத்து நான் வந்து கம்ருதீன் கொடுக்குறேன். இந்த ஆல்மண்ட் கிரன்ச்சியா நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, இது கம்ருதீன் மாதிரியே கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். சோ அதனால என்னுடைய மச்சான், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கம்ருதீனுக்கு இதை கொடுக்குற அப்படின்னு சொன்ன உடனே ஐஸ்கிரீம் வாங்குறது கம்ருதீன், ஆனா எரியறது பாருக்கு. அடுத்து அமித் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் பிக் மீ அப். வியானாவோட ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க வெளியே என்னதான் ஒரு ஹார்ஷா பேசினாலும் உள்ளுக்குள்ள குழந்தை மாதிரி. அதனால அந்த குழந்தைக்கு இந்த ஐஸ்கிரீம் பதிலுக்கு வியானாவும் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து அமித்
அமித் கிட்ட கொடுத்து ஐபேக்கோன்றது அந்த இடத்துக்கு போனா நம்ம கஷ்டத்தெல்லாம் மறந்து பயங்கரமா சில் பண்ணலாம். அந்த மாதிரிதான் அமித்தும். அமித் கிட்ட போனா என்னுடைய கஷ்டம் எல்லாம் மறந்துடும். அது மட்டும் இல்ல, அமித் எனக்கு ஒரு அப்பா மாதிரி இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் எடுத்து அமித்துக்கு கொடுத்தாங்க. அடுத்தது கம்ருதீன் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து இது என் மச்சான் அரோரா கொடுக்குறேன். ஏன்னா என் லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அடி வாங்கினாலும் எனக்கு டென்ஷர் போட்டு விடுறது அரோரா தான். ஏற்கனவே பாரு நெஞ்சு ஒரு பக்கம் எரிஞ்சது இல்ல, இப்போ லைட்டா புகையுது. அடுத்து சாண்ட்ரா ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து தன்னுடைய கணவர் பிரச்சனை கூட்டு நான் போன வாரம் பயங்கரமா அழுதேன். அதுக்கு காரணம் என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு சேஞ்சஸ் வேணும்ன்றதுதான். அந்த சேஞ்சஸ் இந்த வீக் ஃபுல்லா அவர்கிட்ட இருந்தது. ரொம்ப அமைதியாயிட்டாரு. அதனால என்னுடைய ஸ்கூப், என்னுடைய லவ், என்னுடைய ஹார்ட் பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து பிரச்சனைக்கு கொடுக்க பதிலுக்கு பிரச்சனை ஒரு ஸ்பூன் எடுத்து இவங்களுக்கு ஊட்டி விட ஆஹா என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. இப்போ இதுல யாரு பெஸ்ட் காரணம் சொன்னாங்க அப்படின்னு சேர்ந்து எல்லாரும் முடிவு பண்ணணும். சோ அதனால எல்லாரும் சேர்ந்து அரோரா அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரோட காரணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்கள இந்த டாஸ்கோட வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப கிச்சன்ல கம்ருதீன் எல்லார்கிட்டயும் எனக்கு இந்த வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அரோரா என்ன சொல்றானா, மச்சான் நீ போய் விக்ரம் கிட்ட பேசு, நீ போய் பிரஜன் கிட்ட பேசு, நீ போய் அவங்க கிட்ட பேசு, நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லி அரோரா என்ன பயங்கரமா மோட்டிவேட் பண்றா. ஆனா பாரு என்ன சொல்றானா, டேய் அவ அப்படி பண்றான்டா, டேய் இவ இப்படி பண்றாடா, அவ அந்த மாதிரி இவ இந்த மாதிரி இப்படிதான் பேசுறா, உனக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? அரோரா வந்து என்ன மோட்டிவேட் பண்றா, ஆனா பாரு எல்லாரும் பத்தி புரணி பேசுறா. இப்ப விக்ரமா பிரச்சனை கம்ருதீன் கிட்ட மச்சான் உனக்கும் அரோராவுக்கும் இருக்கிறது பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் டா, அதை எங்களால ஃபீல் பண்ண முடியுது. அதை பார்த்து பாரு பொறாமப்படுறானா, அது அவனோட மிஸ்டேக், தப்பெல்லாம் அவ பார்வையில் இருக்கு அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ரிவ்யூவும் முடியுது. இந்த ரிவ்யூ பத்தின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். டாடா பை பை.